இந்த பொண்ணையும் அவளோட தம்பியை மட்டும் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வெளியே எங்கேயோ வேலையா போக இந்த பொண்ணு அவங்க தம்பியை தூங்க வச்சுட்டு வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து வெளியே போடுறா. பார்த்தா அவங்க நாய் காட்டுக்குள்ள எதையோ பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. எதை பார்த்து இவன் குலைச்சிட்டு இருக்கான்னு இந்த பொண்ணு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா கேட் ஓப்பன் இருக்கு. ஒருவேளை இதுக்கு தானோ அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து யாரோ விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க யார் அதுன்னு இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் போது வேகமா இவ்வளவு தள்ளி விட்டு நாய் உள்ள ஓட. நாய் கத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. போன நாய் மறுபடியும் வரல. பயந்து போன பொண்ணு பதில் அடிச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி தன்னோட தம்பி சேஃபா இருக்கானா அவனுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு வேகமா வந்து பாக்குறா. பார்த்தா தம்பிய ரூம்ல காணா. ஜன்னல்லாம் திறந்து கிடக்குது. பயந்து பொண்ணு தம்பி காட்டுக்குள்ள போயிட்டானோ அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சுட்டு தம்பியை தேடிட்டு வரா. பார்த்தா தூரத்துல அவன் தம்பி நிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை எதுக்குடா இங்க வந்த, நான் உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்காது அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது டார்ச் லைட் வேற ஒர்க் ஆகாம போக இந்த பொண்ணு டார்ச் லைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்து தம்பி மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டான். என்னடா அவன் கூப்பிட போயிட்டே இருக்கான், ஒருவேளை தூக்கத்தில் நடந்து வந்திருப்பானோ அப்படின்னு இந்த பொண்ணு மறுபடியும் அவங்க தம்பியை தேடிட்டே இருக்கும் போது அந்த மரத்துல ரத்தம் படிஞ்சு அவளோட தம்பி ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா அதோட சேர்த்து